ஐயா, இங்க நீங்க எதற்காக நீங்க வந்திருக்கீங்க ஐயா? நான் வந்து ஒரு ஊழியக்காரனா, ஊர் ஊரா போய் ஊழியம் பண்றேன். ஊரா போய் ஊழியம் பண்றேன். அதனால என்னுடைய சாட்சியெல்லாம் சொல்ல வந்திருக்கேன். அப்படிங்களா? என்ன சாட்சி? நிறைய இருக்கு, ஏகப்பட்ட சாட்சி இருக்கு. நான் வந்து இயேசுவை ஏத்துக்கிட்டேயா, என் வாழ்க்கையில இயேசுவை ஏத்துக்கிட்டேயா. ஐயா, இயேசு யாருங்க ஐயா? இயேசுவை ஏத்துக்கிட்டு பேசுறீங்க. இயேசு யாருங்க ஐயா? ஏசு யாருன்னு கேக்குறீங்க? கேட்கலாமா? அவர்தான் உலக ரட்சகன். இன்னைக்கு நான் வரவே காரணம் யாரு? அவர்தான். அவருக்கு தான் நம்ம வர முடியாது. எங்க மக்களுடைய தாகம், நீங்க இயேசுவை எப்படி ஏத்துக்கிட்டீங்க? எங்க ஏத்துக்கிட்டீங்க? எப்படி ஏத்துக்கிட்டீங்க? ஐயா, என்னுடைய சொந்தக்காரர் பூரா கிறிஸ்துவத்துல இருக்காங்க. என்னுடைய சொந்தக்காரர் பூரா, என்னுடைய மருமன் வந்து நெப்போலியன், என்னுடைய பேத்தி தாரா, கொஞ்சம் பேர் அப்படி இருக்காங்க, கொஞ்சம் பேர் இருக்காங்க. நான் சிறு வயதில் எங்க மாமா ஒருத்தர் தேவதாஸ், அவர் சேர்த்து கூட்டி போவாரு. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். பார்த்துட்டு எனக்கு ஐயா ஏசு ஐயாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசப்பாவன்னா ரொம்ப ஒரு உயிர். அது மட்டும் இல்ல, நான் நடிகர் ஆயிட்டேன். நடிகராகி 1985 நான் வந்து கார் ஓட்டிட்டு போறேன். டிரைவருக்கு திருமணம். அப்ப போகும்போது என்னை அறியாமலே தூங்கி விட்டேன். தூங்கிட்டா வண்டி வைக்கும் போது மயக்கத்துல போகுது. எங்க மயக்கத்துல போகுது. நானும் அப்படி இப்படின்னு ஓட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இடிக்கிறேன், டிரான்ஸ்பார்ம்ல இடிக்கிறேன். எட்டிட்டு போய் டம்மு டம்முன்னு அடிச்சு எங்க நிக்கிறது தெரியுமா? ஒரு சர்ச்சில் என்னது என்னது. அப்பதான் நான் சின்ன வயசுல அந்த போன ஞாபகத்துக்கு, ஆனா இயேசு அழைக்கிறார், நம்மளை அழைக்கிறார். கண்டிப்பாக நம்ம ஊழியம் செஞ்சே ஆகணும். அன்னைக்கு